திமுகவின் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் சுமார் 1,30,000 நிர்வாகிகள் பங்கேற்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், இந்த நிகழ்ச்சிக்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன, முழுமையான தகவல்கள்? திமுக இளைஞரணி மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நாளை திருவண்ணாமலை அடுத்த மலப்பாம்பாடி கிராமத்தில் கலைஞர் திடலில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த மாநாட்டு பந்தலில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் உள்ளிட்ட 91 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி 1,30,000 நிர்வாகிகள் இந்த நாளை நடைபெற உள்ள அந்த மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார்கள். இதற்காக கடந்த சில நாட்களாகவே பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இரவு பகலாக முழுமையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை மாலை 4 மணிக்கு இந்த கூட்டமானது சரியாக தொடங்கப்பட உள்ளது. கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். இதற்காக அந்த மாநாட்டு பந்தலில் 2700 பேருந்துகளும் 500 கார் மற்றும் வேன்கள் நிறுத்தும் அளவிற்கு பிரம்மாண்டமான அளவிலான இந்த விழா ஏற்பாடுகள் முற்றிலுமாக நடைபெற்று வருகிறது. 1,30,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அமரக்கூடிய வகையில் தொடர்ந்து இருக்கைகளும் வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி நாளை நடைபெறவுள்ள இந்த மாநாட்டிற்கு காவல்துறையின் சார்பில் 17 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த அனைத்து நிபந்தனைகளையும், அதாவது குறிப்பாக தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரம், உணவு பாதுகாப்பு, மாநகராட்சி உள்ளிட்ட 7 துறைகளை சேர்ந்த அனைத்து துறைகளிடம் உரிய ஆவணங்களை செலுத்தி முறையான அனுமதியும் தடையில்லா சான்றையும் பெற்று முறையாக இந்த மாநாடானது நடைபெற உள்ளது என தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமின்றி பொதுமக்களும் போக்குவரத்தும் சற்றும் பாதிக்காத வகையில், எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் மாநாட்டு பந்தலுக்கு 3 வழித்தடங்களில் 2 வழி சாலைகளும் முற்றிலுமாக அமைக்கப்பட்டுள்ளது. 150 மருத்துவர்கள், செவிலியர்கள் கொண்டு 2 சிறப்பு அனைத்து வசதிகளுடன் கூடிய 2 சிறப்பு மருத்துவ முகாமனைகளும் அங்கே தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. 500 கழிப்பிட, அதாவது தற்காலிக கழிப்பிட வசதிகளும், அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி ஆளும் கட்சியாக இருந்தாலும் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்து முறையான அனுமதி பெற்றும் தடையில்லா சான்று பெற்றும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு இன்றி இந்த மாநாடு முழுமையாக நடைபெறும் என்றும், இந்த மாநாடு வெற்றி பெறும் என்றும் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி 1,30,000 பேர் வரக்கூடிய இந்த மாநாட்டு பந்தலுக்கு அனைவருக்கும் ஏற்றார் போல பிஸ்கட், தண்ணீர் உள்ளிட்ட 10 உணவுப் பொருட்களுடைய தொகுப்புகளை வழங்கவும் அனைத்தும் தயார் நிலையில் இரவு பகலாக செய்யப்பட்டு வருகிறது. மாநாடு பந்தல் முழுக்க அனைத்து இடங்களிலும் இருவண்ண கொடிகள் பட்டொலி வீசி பறக்கின்றன. அது மட்டுமின்றி மின் விளக்குகள் என்பது முழுமையாக போடப்பட்டு அனைத்து இருக்கைகளும் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இன்று இரவு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாவட்ட எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கவும், அதே போன்று நாளை காலை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு மேல்செங்கம் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக சார்பில் அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்க அனைத்து தொண்டர்களுக்கும் அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.